பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புனித வெள்ளி ஆராயில தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார். அந்த நாள் தான் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. இந்த புனித வெள்ளி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை வைத்து ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லூக்கா என்னும் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. லூக்கா 22:1வது வசனம். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டதினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். 7வது வருஷத்துலேருந்து நாள் வந்தது. போதும் எல்லாருக்கும் இல்லாத வசனா பக்கம் என்ன 110. அதாவது அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதாவது பஸ்காவை புசிக்கும்படிக்கு, அந்த பஸ்கான்னு என்னன்னா, பஸ்கா பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆகி கானான் தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு, அந்த எகிப்து சிறையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே அடித்து நிலைக்காலில் பூசினாங்க. அதுக்கு அடையாளமாக தான் புதிய ஏற்பாட்டிலும் பஸ்கா பண்டிகையை வைத்து அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அது கொப்பாக இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட போகிறாரு. அங்கே ஆட்டுக்குட்டி மிருகத்தை அடித்தாங்க, இங்கே இயேசுவே அடிக்க போகிறாங்க. அதை புசிக்கும்படிக்கு, பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். ஆமாம், எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரி இல்லை, அதை புசிக்கிறதுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணணுமா, புரியுதா? ஆமாம், அதுக்கு என்ன பாருங்க அடுத்த வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். கவனி, கண்ணை மூடினேன், பார்க்குற இடத்துலலாம் போய் ஆயத்தம் பண்ணுறதில்ல. அங்கே சேசர்கள், ஐயா பஸ்காவை புசிக்கும்படி அந்த இடத்த ஆயத்தம் பண்ணி, அது எந்த இடம், யாருடைய வீடு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின்னே சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய். கவனி, இயேசு சொல்றாரு அந்த சேசருக்கு, ஐயா இந்த பஸ்கா என்னது, அப்பத்தை திராட்சை ரசத்தை இந்த சிலுவையில் ஜீவ சரீரம் கொடுக்குறாங்கல்ல, அதை செய்ய போறாரு. சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி இந்த காரியத்தை செய்கிறாரு. அப்போதான் ஐயா இது எங்கேயா ஆயத்தம் பண்ணணும்னு கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்றாரு. அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு தண்ணீர் குடம் சுமந்துன்னு ஒரு மனுஷன் நீங்கள் போயிட்டே இருப்பீங்கப்பா. போகும்போது தண்ணீர் குடத்தை சுமந்து ஒருத்தன் எதுக்காக வருவான். வரும்போது நீங்கள் அவனுக்கு பின்னே சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய், அவன் தண்ணீர் குடம் சுமந்து நேராக எங்கே போகிறானோ பின்னாடியே போய் அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அங்கே போங்க. போய்
அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். சொல்றார் பாரு, அவன் வீட்டுக்கே போங்க. அங்க போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். சீசர்கள் 12 சீசர்கள் உட்காந்து பஸ்கா வாசரிக்க போறாங்க. தகுதியான இடம் இருக்கு. அதுக்கு என்ன சொன்னாங்க? அவன் கம்பளம் முதலாய் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். இவரே சொல்றாரு. இவர் அந்த வீட்டுக்கு போனாரா வந்தாரா நமக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்னா, மேல் வீட்டுக்கு போய் நல்லா கம்பளம்லாம் போட்டு நல்லா இது பண்ணி காண்பிப்பாம் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணுங்கள் என்று, அந்த இடத்துல போய் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அவர்கள் போய் அதே மாதிரி ஒருத்தன் தண்ணீர் கூட சுமந்துன்னு வரான். அவன் பின்னாடியே போறாங்க. அவனை போய் கேட்குறாங்க, எங்க ஆயுதம் பண்ண? மேல் வீட்டில் போய் கூட சூப்பராக கம்பளெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிறான். அந்த இடத்துல இயேசு அது கீழே பாருங்க, அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதும், பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அப்போ அந்த வீட்டை தெரிந்தெடுத்தது போல, அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணியது போல, இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடுறதுக்காக உன்னை என்னையே தேவன் தெரிந்து கொண்டார். கையை தட்டு அல்லேலூயா. உன்னை தேடி வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு பர்டிகுலர் உங்களை வந்து பார்த்துக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பார்த்து, என் மூலமா நான் தான் சேசுறேன், நான் சேசுறேன், போய் வீடு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. பால் பருத்துரு அங்கே போய் என்னத்த ஆசரி, திருவிருந்து ஆசரி, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து என்ன பண்ணணும், அந்த அப்பத்தை திராட்சை சாது குட் ஃப்ரைடே கொண்டாடுன்னு சொல்கிற மாதிரி நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்மளெல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கிறார், உங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கிறார். உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டார். புரியுதா? அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் பொதுப்படியா பிதாவாகிய தேவன் இந்த பஸ்காவை, இந்த திருவிருந்து குட் ஃப்ரைடே, சிலுவையில் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிர் எடுத்து உலகத்துக்கு பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு வந்தாரு. அங்க வீட்டை தேடி போல, சிலுவையில் அறிம்போதே கொல்கத்தா மலைக்கு போறாரு. கொல்கத்தா மலை என்ன, அது என்ன வீடு? உலகமே ஒரு வீடு. இங்க ஒரு வீட்டுக்கு போறாரு. ஒரு குறிப்பிட்ட வீட்டை தெரிந்து கொண்டு அந்த வீட்டில் போய் அப்பத்தையும் திராட்சையும் ரத்தத்துக்கு அடையாளமாகுது, அந்த அப்பம் இயேசு சரீரத்துக்கு அடையாளமாகுது. அங்க இருக்கிறவங்களுக்கு திருவிருந்து பரிமாறாரு. அது வந்து ஒரு வீடு. ஆனா பிதாவாகிய தேவனுடைய இந்த உலகம் என்னது? உலகமே என்னது? ஒரு பெரிய வீடா இல்லையா? உலகம் எத்தனை கோடி ஜனங்கிறாங்க? 816 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க. இப்போ மக்கள் தொகை இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க. எங்க கிராமத்துல 4000க்கு அதிகமான ஜனங்க. வேலூர்ல அப்போ உலகமாகிய இந்த வீட்டுக்குள்ள வராரு. வந்து கொல்கத்தா மலை, இஸ்ரேல் தேசம் எருசலேம்ல கொல்கத்தா மலையில பிதாவாகி தேவன் என்ன பண்றாரு? அந்த பஸ்காவை, அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அங்க இயேசு என்ன பண்றாங்க? அடிச்சு, பிதாவே இவர்களுக்கு, ஆமா
அங்க வீட்டில் இருக்கிற சீசர்களுக்கு அப்பத்தையும் திராட்சை பிட்டு கொடுக்குது. இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா காட்டுறாரு. இந்த உலகம் ஒரு வீடுப்பா, குட் ஃப்ரைடேல வெள்ளிக்கிழமை போய் நான் சிலுவையில் கொல்கத்தா மலையில் அறைய போறேன், உலகத்துக்கு எல்லாருக்கும் அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்க போறேன், அந்த திராட்சை ரசத்தை கொடுக்க போற சொல்றாரா இல்லையா? பிதாவே இவர்களுக்கு. அப்ப உலகத்தை எல்லாருமே அடங்கிட்டாங்க. அதுல உலகமாகி அந்த வீட்டுல கொல்கத்தா எருசலேமை தெரிந்து கொண்டார். எருசலேமை தெரிந்து கொண்டு அந்த கொல்கத்தா மலை தான் என்ன உலகத்துல மைய பகுதி. அந்த வீட்டின் மேல் பகுதியில் போய் அங்க அப்பத்தே திராட்சை பிட்டு கொடுத்த மாதிரி இந்த உலகத்தின் மைய பகுதி கொல்கத்தா மலையில போய் அங்க என்ன பண்றாரு? சிலுவையில இயேசு தன்னுடைய சரீரத்தை கொடுக்குறாரு, தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறாரு, அப்பத்தே திராட்சை கொடுத்தாரே இல்லையாப்பா? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, முழு உலகத்துக்கும் அந்த அப்பத்தை திராட்சை பிட்டு கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனது பாதாத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறாரு. நம்முடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய அவமானத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டாரு. அது முழு உலகத்துல. சோழவரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பெஞ்சமின் பாப்ஸ் நேரா என்னை வீட்டு தேடி வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? சபைக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் நான் குடும்பமா போனோம். வீட்டுக்கு வந்தாரு, இயேசு பத்தி சொன்னாரு. எல்லாம் போய் ஞானசானம் எடுத்தோம். அப்பத்து திராட்சை பிட்டு திருவந்து எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல ஊழிக்காரங்க என்ன பண்றாங்க? எல்லார் வீட்டுக்குமா போறாங்க. இயேசுக்கு தெரியும் யார் வீட்டுக்கு போனா யார் அதை கரெக்டா செய்வான். அது கரெக்டா சொல்றாரு பாரு. ஒருத்தர் தண்ணீர் கூட சுமந்துட்டு வருவான், அவன் பின்னாடியே போ. அவன் வீட்டு மேல போனாங்க, அவன் சொன்ன மாதிரி எல்லாம் என்ன பண்றான்? அவன் தடையே பண்ணல, சொன்ன மாதிரி கேறான். அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய பேருக்காக, எல்லாருக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் செய்யறாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க? இயேசுனா வானன்றாங்க, ஏரியா பக்கமே வராத, சுவிசேஷம் எதுக்குறாங்களா இல்லையா? இயேசு பத்தி எல்லாம் எங்க கிராமத்துல சில பேர் கிராமத்தை விட்டே தோத்துறாங்க. இயேசுவை பத்தி சொல்லாத, ஒரு கூட்டமே இருக்குது, இயேசுவே எங்களுக்கு வேணாம். அந்த மாதிரி இல்லாம உன்னை என்னையும் அந்த வீட்டை முன்குறித்தது மாதிரி ஆயத்தம் பண்ணி உன்னை என்னையும் முன்குறித்து ஆயத்தம் பண்ணி நமக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த இயேசு சரீர இயேசு ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ நம்மளே என்ன பண்ணிக்கிறாரு? நீங்களே உலகத்துக்கு ஒளி. இப்போ இயேசு நமக்குள்ள வந்தாரா இல்லையா? இப்போ இயேசு ஏற்றீங்களா இல்லையா? அப்போ உங்களை முன்குறித்தாரு, உங்ககிட்ட வந்தாரு. இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஆமா, ஜீவனை கொடுக்க தான் வந்தாரு. பிதாவாகி தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினார்னா, ஜீவனை கொடுத்து சிலுவையில அந்த ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தை கொடுத்து விசுவாசிகள் தப்பித்து பரலோகத்துக்கு கொண்டு போக தான் வந்தாரு. அந்த மாதிரி இந்த உலகத்திலே கொல்கத்தா மலை உலக மேப்ல கேம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஸ்ரேல் தேசம் மைய பகுதியா முழு உலகத்துக்கும் அந்த கரெக்டா பாருங்க. அந்த கொல்கத்தா மலையில போய் அங்க வந்து சிலுவையில் இருந்தாங்க. அதான் குட் ஃப்ரைடே. முழு உலகம் எல்லாருக்கும், விரும்புறானோ விரும்பலையோ, பொதுப்படியா பிதாவே இவர்களுக்கு மண்ணே சொல்லி பொதுவா எல்லாருக்காக ரத்தம் செஞ்சினாரு. அதனாலதான் இன்னைக்கு குட் ஃப்ரைடே உலகம் ஃபுல்லா லீவ், எல்லாரும் கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க பாருங்க. அப்போ எல்லாரும் அந்த இயேசுவை ரத்தத்தால கழுவப்படும். அடுத்து குறிப்பிட்டு சில வீட்டுக்கு இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போ, அந்த மனுஷ இடத்துல போ அப்படின்னு போய் என்ன பண்றான்? போய் என்ன பண்றான்? ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆட்களை தெரிந்து கொண்டாரு. 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார் போடப்பட்டிருக்குது. அந்த மாதிரி குறிப்பிட்டு உன்னை தெரிந்தெடுத்து உனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அன்பாவில் இந்த குட் ஃப்ரைடே அப்படிப்பட்ட சத்தியத்தை உடையதா இருக்குது. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண, இயேசு பற்றி சொன்னாலும் ஏற்றுக்கல, அவங்களும் இயேசுக்கிட்ட வரல. அவங்களுடைய முடிவெல்லாம் பரிதாபம் வேதம் சொல். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள அடுத்த வருஷம் இலவசமா கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆகணும். ஆனா இயேசு இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல போய் பஸ்கா அந்த வீடு ஆஸ்வாதமா இருக்காதா? பஸ்கா ஆட்டு அந்த வீட்டுக்கு போறாருப்பா, வீட்டுல காலடி வச்சா அந்த வீடு ஆஸ்வாதமா இருக்காதா? அந்த மாதிரி இயேசு உனக்குள்ள வந்து காலடி வைக்கிறாரு. உன் ஆஸ்வாதமா இருக்கணுமா இல்லையா? அதே தான் வீட்டுக்குள்ள போனாவே உள்ள போய் உக்காந்தா சும்மா கண்ணு காதெல்லாம் சும்மா இருக்காது. அந்த வீட்டை ஆசீர்வதிச்சிருப்பாரு, அந்த வீட்டு ஓனர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, அந்த இடமே ஆசீர்வாதமாயிட்டு இருக்கும். பேதுரு என்ன பண்றான்? படகுல ராமுழுதான் வலை போறான், ஒரு மீனும் ஆகப்படல. இயேசு போறாரு, அப்பா அந்த படகு கொஞ்சம் கொடுப்பா. எதுக்காக? படகு மேல நின்று பிரசங்கம் பண்றதுக்கு. படகு மேல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அந்த
படகு ஃபுல்லா மீன் நிரப்புறாரு. அந்த படகு காசு வச்சாரா இல்லையா? அந்த மாதிரி தான் இயேசு எங்கெல்லாம் காலடி வைக்கிறாரோ, எந்த வீட்டுக்குள்ளாம் போறாரோ அந்த வீட்டுக்கு சமாதானம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசி ஆயிடுச்சு, பிசாசிக்கிற எல்லாம் ஆயிடுச்சு, அசுத்தாவி தோத்தி பசுத்தாவி இறக்கி அந்த வீட்டை ஆஸ்பத்திரி போறா இல்லையா? அந்த மாதிரி நம்மளே ஒரு வீடு, நம்மளே ஒரு அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இயேசு என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டாரு, எனக்காக பலியானார். என் பாவத்தை நீக்கும்படி, என் சாபத்தை நீக்கும்படி, என் மரணத்தை நீக்கும்படி, என் பாதாளத்தின் வெளியிலாக்கும்படி இயேசு எனக்காக அப்பத்திய திராட்சை ஜீவ ரத்தத்தை ஜீவத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்து என பாவத்திலிருந்து விடுதலாக்கி என்ன புது சிருஷ்டியா மாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் குட் ஃப்ரைடே. அப்போ ஒரு வீட்டை தெரிந்தெடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனையும் தெரிந்தெடுக்கிறாரு. பொதுவாக உலக பிரகாரமா உலகம் முழுவதும் சிலுவையில் ரத்தம் தெரிந்திருக்கிறாரு. அப்புறம் குறிப்பிட்ட சில பேரை போய் சந்திக்கிறாரு. சில பேர் அவங்களே இயேசு கிட்ட வர்றாங்க. கட்சியில் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகம் எங்க போய் சகல ஜாதிக்கும் நம்மளும் போய் ஒரு வீட்டை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு போய் சூழ்ச்சியன்னு சொல்றான். இயேசு ஒரு வீட்டை தெரிஞ்சிச்ச மாதிரி நம்ம என்ன பண்றான், இயேசு பத்தி ஏத்துக்கப்பான்னு போய் சூழ்ச்சியன்னு சொல்றான். அவன் ஏத்துக்குனாக்கா ஆஸ்வதிக்கப்பட்டான். எது திண்டு சண்டை போட்டி வாடையானாக போச்சு. அவன் நம்ம குடும்பத்தினோட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசு ஒரு வீட்டை தெரிந்தெடுக்க மாதிரி நம்ம கூட போய் என்ன பண்றான், குடும்பத்தாருக்கெல்லாம் போய் இயேசு பற்றி சொல்லி இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானசாண்டு எடுன்னு சொல்றான். சில பேர் ஏத்துக்கிறாங்க, ஆஸ்வதிக்கப்படுறாங்களா இல்லையா? ஆமா. சில பேர் ஏத்துக்கல. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஜபம் தான் பண்ணணும். பிசாசு உள்ள என்ன உள்ளகிற பிசாசு ஏத்துக்க விட மாட்டேங்குது. பிசாசு தொடர்ந்து அசுத்தா இறங்கி பசுத்தா இறங்கி அவங்க தொடர்ந்து ஜபம் பண்ணி அவளை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன பாயிண்ட்னாக்கா, இயேசு அந்த வீட்டை தெரிந்து கொண்டு அங்கே பஸ்காவை ஆசரித்தார். அந்த மாதிரி இயேசு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். நம்ம எகிப்துனாக்கா உலகம், ஆதாமுல சிறையிருப்பு, பார்வோன் சிறையிருப்புல எகிப்து ஜனங்களை ஜீவனை கசப்பாக்கி கொண்டு வந்தான் பழைய ஏற்பாட்டில். அங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இங்க ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரி மோசே என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் எல்லா வீட்டையும் தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. இங்க அப்பத்தே திராட்சரசம் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது ஒரு வயது ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டி. இயேசு யாரு? பழுதற்றவர். இயேசு நம்மள மாதிரி கிடையாது. ஆதாம் வீட்டில் பிறக்கல, பிதாவினுடைய பரிசுத்தாவில கருத்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியா வந்துக்கிறாரு. அப்புறம் அது ஒரு வயது ஆட்டுக்குட்டினா வாலிபத்தின் இயேசு ஒரு வாலிபர் கைவரா இயேசு வாலிபத்தின் 33 வயசு ஒரு வயது ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அப்போ அது இயேசு அடையாளப்படுத்துது. அப்போ எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டி மேல கை வைக்கணும், நம்முடைய பாவத்தெல்லாம் அது மேல சுமத்தணும். பலியாடு ஆசாரி என்ன பண்ணும், தலை மேல கை வச்சாக்கா நம்ம பாவத்தெல்லாம் அது ரிசீவ் பண்ணுது. பாவத்தை சாபத்தெல்லாம் அது மேல போட்டதுமே அது என்ன பண்ணுது, ஜீவ ரத்தத்தை நமக்கு சிந்துது. நல்லா கவனி. தலை மேல கை வச்சு ஏன் ஜெபம் பண்றான்? ஆதாம் மூலமா பாவத்தை சாபத்தில் இங்க தலை மேல கை வைக்கும் போது இந்த எனக்குள்ள இருக்கிற சாப பாவத்தெல்லாம் ரிசீவ் பண்றாரு. பாவத்தை ஏத்துக்கிறாரு, சாபத்தை ஏத்துக்கிட்டு இன்னொன்று ரிலீஸ் பண்றாரு. ஜீவ ரத்த ஜீவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு. இப்ப என் பாவம் சாபம் மரண தத்திர யார் மேல போயிடுச்சு? இயேசு மேல போயிடுச்சு. சிலுவையில் ஏத்துக்கிட்டாரா இல்லையாப்பா? டிரான்ஸ்பர் பண்றாரு. டிரான்ஸ்பர் புரியுதா? புரியுமா சொல்ல டேவாடா இதெல்லாம் நல்லா விளைக்கணும். இவன் பாவத்துல சாபத்துல நிக்கிறான். இவன் மேல பாவ சாபம் ஆதாமுக்குள்ள வந்துக்கிறானா இல்லையா? என் தாய் என்னை பாவத்தில், ஆமா என்னது நன்மத்தை மரியத்தக்க கரிய புசிக்க நாளில நான் இப்போ இயேசு அடையாளமாக்குறேன். இப்போ நான் இயேசு என்ன பண்ணாரு, இவன் தலைமையில கை வைக்கிறாரு. எதுக்கு கை எதுக்கு வைக்கிறாரு? பைதட்டா ஆடு சாப பாவம்லாம் இருக்குது. இவன் மேல கை வச்சிருங்க. இந்த கை எதுக்கு வைக்கிறாங்கன்னாக்கா இவனுக்குள்ளதெல்லாம் இவருக்குள்ள வரணும். எனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவனுக்குள்ள போகணும். வேதா இல்லையாப்பா? இவன் ஆதாமுக்குள்ள பிறந்த நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். இவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள பாவ சாபம் மண்ணெல்லாம் எனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஜீவரத்தெல்லாம் இவனுக்கு போய் தேவன் தனக்கு முழு உலக முனைவன் ரிலீஸ். கையை தட்டு அல்லேலூயா. புதுசா புரியல? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக பிசாசு வச்சுக்கவா 2000 பிசாசு இவனுக்குள்ள. ஏசு என்ன பண்ணாரு, அவனை பார்த்துவேன் நல்ல மேய்ப்பன். அவன் மேல கை வைப்பாரா இல்லையா?
இயேசு கரத்தை வைத்து எதுக்கு வைக்கிறாரு? இவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவனுக்கு போனோம். இவருக்குள்ள தேவ நீதி டு இவனுக்குள்ள என்ன இருக்குது? பாவட்டு. அதுதான் சிலுவையில் அப்படியே ரிசீவ் பண்றாரு. அதுதான் கை வைக்கிறது. அப்போ இயேசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்குள்ள வருது. நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவருக்குள்ள போய் பாவம் சாபம் மரணமா என்ன அவரு ஜீவத்தர் தேவத்தர் கொடுத்து 3ஆவது பாதாளத்தை அடிச்சு வந்துடுறாரு. கையெழுத்து இல்லையா? இப்ப ஊழிக்காரங்கெல்லாம் எதுக்கு தலைமையில கை வைக்கிறாங்கன்னாக்கா, என்னுடைய இயேசுவின் ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தர கொடுக்கறதுக்கு தான் கை வைக்கிறாங்க. எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொடுக்கூடாது. எனக்குள்ள ஆதாமின் காரியத்தை கொடுக்கூடாது. ஜீவ ரத்தத்தை ரிசீவ் பண்ணி ரிலீஸ் பண்ணி தேவதர் அசுத்தாயத்தை பசுத்தாயிரணும். கையத்தட்டு அல்லேலூயா. புரிஞ்சிச்சா புரியலையா? என்ன புரிஞ்சிச்சு? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏசு என்ன பண்ற? சிலுவையில என்ன நம்ம கிட்ட? பாவம், சாபம், மரணம், எல்லா வியாதி வருமா? ஏசு சிலுவையில் வியாதி ஆனாரா? சாபம் ஆனாரா? பாவத்தை ஏத்துறாரு, தரித்திரம் எல்லாத்தையும் ஏத்துட்டாரா? யாரு நம்மது உலகத்துக்கு எல்லாத்துமா? எல்லா உலகத்தின் பாவத்தை அப்படியே ஈக்குறாரு. காந்த வச்சா என்ன பண்ண? மணல்ல எல்லாத்தையும் ஈக்குதா இல்லையா? இரும்பெல்லாம் ஈக்குதா இல்லையா? அந்த மாதிரி சிலுவையில உலகத்தில் எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மரணத்தெல்லாம் ஏத்துக்கிறாரு, ரிசீவ் பண்ணிக்கிறாரு. என்னத்தை வெளிவிட்டாரு அவரு? பிதாவே இவர்களுக்கு அவருக்குள்ள இருக்கிறது என்னது? பழுதற்றவர் ஜீவ ரத்தத்தை ரிலீஸ் பண்றாரு. யாருக்கு ரிலீஸ் பண்றாரு? உலகத்துக்கு அத்தனை எப்படி ரிலீஸ் பண்றாரு? பிதாவே ஆவி ஒப்பித்து நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனையும் ஆதாம் முழு உலகத்தையும் பாதிக்குதா இல்லையா? அப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்னத? பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மன்னியத்துக்கு ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவன் கொடுக்க நம்ம பேர் சொல்லி ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு குத்தாரா இல்லையா? கொடுக்கும் போது இன்னொரு விஷயம் பாருங்க, இவரும் அதுல நம்ம லிஸ்ட்ல வந்துடுறாரு. அப்போ ஊருக்கெல்லாம் வழிகாட்டிட்டு கட்சியில அவனுக்கு வழி தெரியாது போன மாதிரி அப்படி கிடையாது. இவருடைய பாவம், இவருக்குள்ள இருக்கிற பாவம் மண்ண கூட பாதாளத்தை ஆச்சிட்டு 3ஆவது நாள் இவரு என்ன பண்ணிட்டாரு? ஏந்து வந்தாரா இல்லையா? அப்போ முதல் ரட்சிப்பு யாருக்கு? இயேசுக்கு தான். விலகிச்சா விலகிலப்பா? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஜீவ ரத்தத்தை அவர் பேரும் சொல்லி கொடுக்கிறாரு. உன் பேரு ஆதாம் முழு உலகத்தை குத்துட்டு அவரும் பாவட்டு மறந்து விடியிலாகிறார். ஒன்னே விடியிலாகிறார். கட்சியில பிசாசு போட்டியாக்கி அவனை பாதா தச்சார். கையத்தட்டு அல்லேலூயா. விலகிச்சா விலகிலையா? அப்போ இயேசு எல்லாருடைய பாவத்தை சுமந்து கட்சியில் காலமெல்லாம் அவர் போய் பாவத்தில் இருக்கிறது கிடையாது. அவருடைய நீதி அவரை தாங்கிச்சின்னு போடப்பட்டது. அவர் விண்ணப்பம் பண்ணுவர் உண்டோ என்று பார்த்தாங்க, யாருமே இல்லையா சிலுவையில். அப்படிங்க யாராவது நமக்காக ஜெபம் பண்ணோம்னா நம்ம பேர் பாவத்துக்கு ஒரு விசேஷம் இல்லை, ஒருத்தனும் இல்லை. எல்லாம் பயந்து ஓட்டானுங்க. பயந்து ஓட்டு என்ன பண்ணாரு? கட்சியில அவருடைய நீதியே அவரை ரட்சித்து அவரே என்ன பண்ணிக்கிறாராம்? தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கினாராம். அப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதப்பா. இப்போ உனக்கு கூட சொல்லுவாரு, உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. யாரும் எனக்கு ஜெபி மாட்டுறாங்க, யாரும் எனக்கு உதவ மாட்டுறாங்க. சிலுவையில் இயேசு மாதிரி உன்னை எல்லாம் கைவிட்டாங்க. உன்னை அப்பா கைவிட்டாங்க, அம்மா கைவிட்டாங்க, எல்லாம் நிற்க இயேசு மாதிரி இருக்கிற. யாருமே உனக்கு காப்பாற்றலாம் கூட. உன்னுடைய நீ உனக்குள்ள இயேசு தேவத்தை நீயே விடியலாகி வரலாம். யார் தயவு நாடி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதான் நான் இயேசு. அது வசனம் அப்படி எங்க தெரியும்? ஏசா இருக்குது. விண்ணப்பம் மண்டுகிறேன் ஒத்தனை ஜீவத்தை தேவத்தை கொடுத்து எந்த சீசனுக்கு அறிவில்லை. அதனால அவர் அப்படியே இல்லை. அவரே ஜீவத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்து அவரும் விடுதலை ஆகிறாரு. உன்னே விடுதலை. அவருடைய பாவசாவம் மனம் தத்து விடுதலை ஆகிட்டாரு. உன்னே விடுதலை ஆகிட்டாரு. இப்போ அவரும் ரிலீஸ், நம்மளும் ரிலீஸ். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற எங்க ஊர் சோழம் இருக்கிறோம். உங்க கிராமம் பாருங்க, எந்த மாவட்டம்? அகில உலகத்தின் பாவத்தை அப்படியே ஈக்கிறாரு. ஈத்து எதை ரிலீஸ் பண்ணாரு? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும் போது 3ஆம் நாள் இவரும் சாபம் பாதத்திலிருந்து ஏந்து வராரு. உன்னே என்னையும் பாதத்தை ஏந்து வந்துட்டாரு. பிசாசு தோத்து போனான். விளைச்சா விளைக்கலப்பா? நல்லா விளைச்சா?
ஆமா, இயேசு பாவத்தை சுமந்தாரு, கஜீவிலுக்கு பாவத்துல இல்லை, எல்லாருடைய பாவத்தை சுமந்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் ஏத்துட்டு அவரு ஜீவரத்தை அவருக்கும் தேவன் ஆதாம் உங்களுக்கு அவரும் வெளியில ஆயிட்டாரு, நம்மளும் வெளியில ஆயிட்டோம். கையை தட்டு அல்லேலூயா. அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களே. ஆமா, அதாவது குப்பை தொட்டி என்ன பண்ணி எல்லா குப்பையும் ஏற்று போய் குப்பையை போட்டு கட்சியில் அதே கிளீன் பண்ணி அதே சுத்தமான மாதிரி குப்பை தொட்டிக்கு இது என்ன பண்ணுது, ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் சுமந்து போய் கட்சியில் குப்பையெல்லாம் இருக்குது இல்லை, அது போய் என்ன பண்ணுது, கொட்டிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி சுத்தம் திருப்பி பழையபடி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருடைய பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கிட்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, அதான் சிலுவை மரணம் அடக்கம் பண்ண உயிர்த்ததுல. அப்போ அவரும் உயிரோடு இருந்தார். முதல் பலன் உயிர்த்ததுல முதல் படம் முதல்ல விடுதலையானது பாவத்தில் மரணம் பாதாந்த இயேசு. இப்போ அவருடைய மாதிரியை ஃபாலோ பண்ணி அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவ நீதி சம்பளம் தேவனுக்கு ஆதாம் முழு கொடுக்க 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 நீ விடுதலையாக்கப்படுவாய். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினால நான் திருப்பியும் நான் நன்மை தீமை தான் பண்ணாக்கா பாவம் எண்ணப்படும், அதனுடைய விளைவை அதனுடைய விளைவை நீ சந்திப்பாய். நீ கிறிஸ்துக்குள்ள ஜீவசார கிறிஸ்துக்குள் தான் நீ புது சக்தியா இருக்கிறாய். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தினா சகல பாவனிக்கு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதூர்களாம் உனக்கு பணிவிட செய்வாங்க. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் ஜீவனுக்குள்ள கொண்டு வர்றாரு. கண்ணு காது வாய் காது மூக்கு ஆற்று லங்ஸ் எல்லாம் நன்மத்தையும் இருக்கிறதுனால சாகவே அவன் உடம்பெல்லாம் வியாதி வந்தா இல்லையா, அதான் சிலுவையில் எல்லா வியாதி ஏற்றுக்கிறாரு. லக்ஸ் வியாதி, கெட்டி வியாதி, கண்ணு வியாதி, காது வியாதி, அப்படியே சிலுவையில் எல்லா வியாதி ஆகிட்டு அப்படியே நில குலைஞ்சு போயிட்டு சுற்றி முற்றி பார்த்தாங்க யாராவது நமக்காக ஜெபம் பண்ணுவானா, நம்ம எல்லாரையும் ஜீவனை குத்து விடியில் ஆகணும், எவனா நமக்கு ஜீவனை கொடுப்பானான்னு பார்த்தாங்க. ஒருத்தரும் இல்லை, அது யாரையும் எவனோ ஒருத்தன் தான் இருந்தாங்க சேசங்க. அதுக்காக அவர் சோர்ந்து போல யாருமே உனக்கு இல்லை, நீ கூட என்ன பண்ண அதுலேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கிறேன். நம்ம கூட என்ன பண்ண யாராவது நமக்கு உதுவாங்களான்னு மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, ஆத்தாலும் இல்லை, மாமனும் இல்லை, மச்சாரும் இல்லை, அந்த நிலைக்கு ஆகிறார் பாரு இயேசு. அது ஒரு மாடலுங்க. யாரும் இருந்தால் கூட கவலைப்படாத, அவருடைய நீதியே அவருடைய ரத்தம்னு ஒன்று வச்சுக்கிறார் பாரு, ஜீவ ரத்தம். அதை அவரும் தேவன் தனக்கு உலகத்துக்கு அவரே மீண்டு விட்டாரு. அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. உலகத்தை எல்லாம் கைவிட்ட பகை கசமா இருக்காது. இயேசு யாருமே நமக்கு விண்ணப்பம் பண்ணல, பரிகாரம் பண்ணல அப்படின்னு சொல்லி கோபம் கசமா இல்லை. பிதாவாகி தேவனே வேற அங்க கைவிட்டுக்கிறாரு, அவரு அங்க கைவிட்டு சேசர்களும் ஓடி போயிட்டாங்க, இவனுங்களும் சிலுவையில் அறிகிறாங்க, நிர்கதியா நிற்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா ஒரு மனுஷன் அந்த மாதிரி வந்து மனுஷனுக்கு வந்தே இல்லையம்மா சொல்றானா இல்லையா, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, பிள்ளைங்கெல்லாம் கைவிட்டாங்க, கூட நல்லா ஃப்ரெண்டா இருந்தான், எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, வந்தா இல்லையா. வந்தா கூட நீ என்ன பண்ணணும், இயேசு பார்த்து தைரியம் அடிக்கணும். எல்லாம் கைவிட்டா கூட சரி, அந்த ஜீவ ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்குது, அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து 3ஆம் நாள் நானே வெளிவருவாருன்னு சொல்லி தான் வெளிவந்தாரு. சோத்திரம். இந்த வசந்த வாசி நம்ம அண்ணன் பாலனை கொண்டாந்து பேசுவாரு. ஏசையா 56 ஏசையா அதுக்கு பாருங்க, ஏசையா 59 16 15 16 கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசுவாசம் உள்ளவரானார். ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆகையால் அங்க பாருங்க அந்த வசனம், ஆகையால் அவருடைய குணமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்கிற்று. இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? ஏசாயா 59 15 16
ஓன் அவருடைய ஓன் ரத்தமே, அதான் அர்த்தம். அவருடைய நீதியே அவரை காப்பாத்திச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அப்பா நம்மளுடைய பாவத்தெல்லாம் கழுவி சுத்தி அவர் எல்லாருடைய பாவத்தை கழுவாதா விளைச்ச வலிங்களேப்பா. நம்முடைய பாவத்தெல்லாம் அவருடைய ரத்தம் கழுவி சுத்தி அவர் எல்லாருடைய உலகத்தின் பாவத்தெல்லாம் அவருடைய பாவத்தை அவருடைய நீதியை அவர் காப்பாத்திட்டான். கையத்தட்டு அல்லேலூயா. அதனால உலகத்துல அத்தனை கோடி பாவம் எல்லாருடைய பாவம் ஏசு ஏத்துன மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமுக்கு பிறந்த நம்ம தகப்பன் யாரு? நம்ம ஆதாமின் பிள்ளைகள். ஆதாம் மேல உலகத்துல அத்தனை கோடி பாவம் ஆதாம்குள்ள தான் வருது. அந்த சிலுவில் அறியப்பட்ட மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறான். படிச்சவன் படிக்காத, ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறான். ஆனா இயேசு அந்த கேடு அடைந்தாராம். ஒவ்வொரு மனுஷன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த பரிகாரத்தை பண்ணால் ஒழிய பீட தொலையாது. ஒவ்வொரு மனுஷன் சிலுவில் அறியப்பட்ட இயேசுக்கு அடையாளம். அல்லேலூயா. சிலுவில் அறியப்பட்டு சாபமாகி பாவமாகி மரணமாகி தத்திரமாகி ஒருத்தர் எல்லாம் அலையடிச்சு ஓடுறாங்க. இயேசு பார்த்தாக்கா கட்சியில் என்ன பண்ணார்? அவருடைய நீதியே அவருடைய ரத்தம், அந்த ஜீவ ரத்தங்க. அதுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். என்ன சொல்லுது? அந்த ஜீவ ரத்தமே இல்லை என்ன ஆகுது? அதுதான் எல்லாரும் கைவிட்டாங்க. கடவுளோட கைவிட மாட்டார். இயேசு தந்தள்ளி உன்னை அன்பு கொடுக்குறாரு, பிதாவாகி தேவன். அதனால நியாயத்திற்கு நான் எல்லாரும் என்ன கைவிட்டாங்க நீ சொல்ல முடியாது. இயேசு இருந்தாரு, இயேசுவோட இயேசுவோடக்காக ஜீவனை கொடுத்தா, அதை பத்தி என்ன? அதனால எல்லாரும் கைவிட்டாலும் எல்லாரும் மேல வெறுப்பு கஷ்டமா இருக்காது. இயேசு கிறிஸ்து ஜீவன் பாரு, தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தாரு. அவருடைய புழமே, அவருடைய ஜீவத்தார், அவருடைய ரத்தமே அவருக்கு ரட்சிப்பாக்கி அவரே 3ஆம் நாள் வெளியில் ஆயிட்டார். அதான் அதனுடைய அர்த்தம். ஜெபம் பண்ணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சேஷன் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நீ ஜெபம் பண்ணணும். அது ஏன்னா அந்த சிலுவையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது யாருமே இல்லை. இப்போ நீ என்ன பண்ணணும்? உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. ஆமா, உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு, வியாதி இருக்கிறார், சரீர பிரகாரம் ஒன்று கொடுத்து. ஆனால் ஜீவரத்தம் எங்க அப்பா பேசு தேவனுக்கு ஆதாம் ஒரு டிராக்டா பண்ணி ஒரு அசுத்த ஒரு பசுத்தை இறக்கலாமா இருக்கக்கூடாதா? ஏதோ ஒரு நல்ல தெய்வீக காரியம் செய்யலாம். செய்து பாருங்க. மனுஷனால் கூடாது, தேவனால் கூட. ஆனால் இயேசு கிறிஸ்து சரீர இயேசு ரத்தம் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் டிராக்டா கொடுத்து அசுத்த நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டீங்கன்னாக்கா நீங்க எங்க போனாலும் இயேசு மாதிரி எல்லாரும் விடியலாக்கி கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அதான் சிலுவையில் இயேசு நமக்காக பலியானார். அந்த அப்பத்தை திராட்சை கொடுத்தார், பிதாவாகி தேவனுக்கு கொடுத்தார், ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தார். நம்முடையதெல்லாம் ரிசீவ் பண்ணினார். நம்முடைய கெட்ட காரியத்தை எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ஜீவன் கத்த காரியங்களும் தேவன் தர கொடுத்து ரிலீஸ் ஆகிறார். இனி கிறிஸ்துக்குள்ளே ஆடி திராட்சை நீங்கள் கூட ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இந்த சிந்தையே இருக்க கிடவுது. அப்படி சொல்லிதான் பவுல் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறார். சில நேரத்தை தப்பு தந்துட்டாக்கா டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. உடனே இயேசு சகல பாவலை நீக்கி. ஆமா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பானா? அங்கே இருக்குது கிடையாது. பாவத்துல 7 முறை விழுந்தாலும் இயேசு ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு சகல விடியலாயே ஒரு கட்டத்தில் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டேனாக்கா நல்லா கத்தருக்காக பெரிய காரியங்களை சாதிப்பாய். கத்தவங்களாக தெரிவிப்பார். பேசுங்க. எல்லாம் ஏஞ்சி நெல் தூங்கினுக்கிறீங்களா? இன்னைக்கு தான் நாள் குட் ஃப்ரைடே. எல்லாம் கை தூக்கி சொல்லு. இந்த குட் ஃப்ரைடேக்காக தேங்க்யூ ஃபார் திஸ் குட் ஃப்ரைடே. ஏன்னா அநேக குட் ஃப்ரைடே வந்துச்சு. அந்த குட் ஃப்ரைடே எல்லாம் நல்லது இல்லை. ஆனால் இந்த அநேக ஃப்ரைடேஸ் வந்துச்சு. அந்த ஃப்ரைடே எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரைடே இல்லை. இந்த குட் ஃப்ரைடே தான் நல்லது. ஏன் நல்லதுன்னா இப்போ பாஸ் சொன்ன மாதிரி இந்த மனுக்குலத்துக்கு நல்லது. நிறைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீ கஞ்சி குச்சின்னு கவலையாக இருக்கிறான், கலரில் இருக்கிற மாதிரியே ஒரு சீனில் இருக்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னா இது குட் ஃபார் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு நல்லதுன்றதுனால தான் இதுக்கு என்ன பேர் வச்சாங்க? குட் ஃப்ரைடேன்னு வச்சாங்க. பேட் ஃப்ரைடேன்னா நம்ம கவலைப்பட்டு கஞ்சி குச்சி கஷ்டப்பட்டு ஏசாமி வரைச்சிட்டாரு, அவர் திரும்பி வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றார். அதனால் திருப்பி சொல்லு, தேங்க்யூ ஃபார் திஸ் குட் ஃப்ரைடே. மாஸ்டர் சொன்னதுலேருந்து ஒரு கண்டினியூவாக சொல்கிறேன். நேற்று நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது கிளாரா ஆண்டி ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த நாட்டில் வாரணாசி என்ற ஒரு ஊரில் ஒரு மனிதர், ஒரு யங் மேன், அவர் ஒரு இன்ஜினியராக இருந்துக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பூஜாரி. வாரணாசியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கெல்லாம் போய் நிறைய பேர் அங்கே பாவத்தை
போய் அங்கே நிறைய பரிகாரம் செய்வோம். அங்கே அந்த பண்டிட்ன்ற ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர், அப்படின்னா ஒரு போதகர் மாதிரி அவர் இந்த ஃபுல்லாக இது கடவுள்லேருந்து ஒரு நைஜீரியா நாட்டுக்கு போகிறார். ஆனால் அங்கே ஒரு நண்பரை, ஒரு இன்ஜினியர் ஃப்ரெண்டு மீட் பண்ணி அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இது ஒரு சாட்சி ஒரு யூடியூப்பில் வந்து அது கிளாராண்டியில் சொன்னாங்க. அது நான் சொல்கிறேன், பாஸ்ட்டு நீங்கள் சொன்னார், அதை பற்றி கண்டினியூஷன் தான். ஸோ அந்த மனிதர் அவங்க ஃப்ரெண்டு வந்து இவர் 2 பேர், இவர் கிறிஸ்தவர், இவர் இந்து சமயத்தில், இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஆனால் ஒரு நாள் இந்த இந்து நண்பர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கோயிலுக்கு வரையா நீன்னு கூப்பிட்றாரு. அப்போ இந்த கிறிஸ்தவர் என்னன்றாரு, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத நான் வரேன். இவர் போகிறாரு, இவங்க 2 பேரும், அவர் எல்லா கடவுளையும் அங்கே வணங்குறாரு, வர்ஷிப் பண்ணுறாரு. ஆனால் இது நம்ம ஆள் அமைதியாக கை கட்டின்னு நின்றுக்கிறார். ஆனால் அவர் எல்லாம் வர்ஷிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறார். வந்துட்டு ஒரு 2 வாரம் கழித்து இந்த கிறிஸ்தவர் என்ன சொல்கிறாராம், நான் அங்கே உங்கள் கோயிலுக்கு வந்தேன், நீங்கள் எங்கே சர்ச்சுக்கு வரியான்னு கூப்பிட்டாங்க. இது சொன்னாலும் கட்டாயம் வரேன். அந்த போன நாளில் ஆண்டவர் அவரோட பேச தொடங்கினார். அன்றைக்கே அவருக்கு வந்து ஒரு வெளிச்சம் உண்டாகி, அந்த வெளிச்சத்தினால அவருக்கு என்னடா இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவங்க, இவ்வளோ அரவணிக்கிறாங்களே, இதுதான் லவ் போல், இதுதான் அன்பு, இதுதான் கடவுளுடைய அன்பு. நம்ம இவ்வளோ நாள் என்னென்னவோ செஞ்சோம், அந்த அன்பு இல்லாத இருந்துச்சு அப்படின்னு அன்றைக்கி அங்கே உணர்ந்து அவங்க நண்பர்கிட்ட சொன்னாராம், இது மாதிரி எனக்கு கடவுளுக்கு தரிசனம் பண்ணார், ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா. அவர் சொன்னாராம், கொஞ்ச நாள் பொறு, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் கற்றுன்னு அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டெய்லி சர்ச்சுக்கும் போவாராம், சண்டே அவங்க கடவுளையும் அவங்க வீட்டில் வச்சு வர்ஷிப் பண்ணி இருப்பாராம். அப்போது ஒரு வசனம் இருக்குதான், 2 எஜமானுங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஸோ அந்த வசனத்தை கேட்டு அதெல்லாம் விட்டுட்டு இந்த இயேசுவை ஏற்றுட்டு ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கி அது குடும்பமே பெரிய ஊழியம் செய்யுது. எல்லாம் கைத்தட்டு. சொன்னது ஒரு மனிதன் எப்படி உண்டாகிறார் இருப்பார், அவர் எந்த சமுதாயத்துலேருந்து வந்தவர், நீ எப்படி இருக்கிறாருன்னா அவருக்கே தெரியும். அவரே அழ வந்துடுச்சான், அவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் நிறைய இருக்குது. அந்த பண்டித்தெல்லாம் தெரியல, அவங்க கெத்தாக இருப்பாங்க. அந்த பண்டித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டீச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை வந்து தெரிஞ்சுக்கொள்ள இன்றைக்கி சொன்னது போல் அந்த வீட்டை தேடி இந்த பஸ்கா ஆடு போய் அவர் ரட்சிக்கு போய்ட்டு அவர் மூலிமா அநேகர் அவங்க மனைவி ரட்சிக்கு போயிடுச்சான். இவர் இது மாதிரி ஏசாமி ஏற்றுக்கிட்டாருன்னா அந்த மனைவி கோச்சின்னு துணி எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிடுச்சான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்து அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் சொல்லிச்சான், நீ அந்த ஏசாவை தான் லவ் பண்ணுவியா, என்ன லவ் பண்ண மாட்டியான்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாராம், ஐ லவ் போத், அவரையும் லவ் பண்ணுறேன், உன்னையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அந்த மனைவி வந்து அதுவும் சர்ச்சைக்கு வந்து அது குடும்பமே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கு. அதனால் ஒரு மனிதனை ஆண்டவர் நினச்சா கட்டாயம் ரட்சிப்புல கொண்டு வருவார். அதனால் இந்த குட் ஃப்ரைடே வந்து நல்லது ஃபார் ஹியூமனிட்டி. இந்த குட் ஃப்ரைடே வாஸ் குட் ஃபார் த ஹியூமனிட்டி. இந்த மனித குலத்துக்கு இந்த குட் ஃப்ரைடே நல்லது. இந்த குட் ஃப்ரைடே இல்லைன்னா நான் எங்கே போயிருப்பான், நித்திய நரகத்துக்கு தான் போயிருக்கோம். இயேசு கிறிஸ்து இந்த குட் ஃப்ரைடேயில் சிலுவையில் மரிச்சதுனால்தான் உனக்கும் எனக்கும் என்ன வந்துச்சு, சால்வேஷன், சமாதானம் வந்துச்சு. ஒரே ஒரு வசனம் படி, கலாத்தியர் 3:13, நல்லா சத்தமாக படி தமிழில். கலாத்தியர் 3:13 படி சத்தமா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீ செய்த பாவத்துக்கும் நான் செய்த பாவத்துக்கும் உன் சாபத்துக்கும் என் சாபத்துக்கும் உன் பெற்றோர்கள் சாபத்து எல்லாத்தையும் இந்த மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு வந்து நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டார். அதனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புரியணும். இங்கே யாரெல்லாம் நிறைய பேர் நினச்சி இதெல்லாம் கிறிஸ்துவ கடவுள், அவர் உலகத்தின் ரட்சகர். எல்லா கடவுளும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கடவுள் இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து உலக ரட்சகர். ஏன்னா உலகத்தையும் அவர் தான் உண்டாக்கினார். அந்த உலக ரட்சகரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்சனலாக அவர் ஏற்றுக்கணும். இந்த குட் ஃப்ரைடேயில் வந்து நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. இது நல்லது, நீ மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிச்சிருக்கிறார், நீ கஷ்டப்பட வேண்டிய இடத்துல அவர் கஷ்டப்பட்டுக்கிறார். உனக்கு பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு தகுதியே கிடையாது வாழறதுக்கு. நம்ம எப்படி நல்லா வாழ பாஸ்டர் சொன்ன மாதிரி அவருடைய நீதியிலையும் அவருடைய இதில் தான் நம்ம வாழறோம். அவருடைய செய்த பெரிய
கிஃப்ட் என்னன்னா உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஃபுல் ரத்தத்தை சிந்திட்டார். நீ எங்கள் சர்ச்சில் தான் பிரசங்கம், பிளட் பிரிங் டெலிவரன்ஸ், ரத்தம் உங்களை விடுதலையாகும். இயேசுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஸோ இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ஏசாமியை ஏற்றுக்கணும். நிறைய பேர் நினச்சிங்க நான் வேறு கடவுளை ஏற்றுக்கிறேன். அவர் இங்கே வந்ததே உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான். அவர் உலக ரட்சிகர். அவர் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த குட் ஃப்ரைடேயில் நம்ம இயேசு மரித்தது நல்லதுன்னு சந்தோஷப்படணும். வி ஹேவ் டு செலிப்ரேட் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுடைய மரணத்தை கொண்டாடினா தான் உனக்கு வாழ்வு. நீ கவலைப்பட்டனா உனக்கு நரகம் தான். நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த நாளில் நம்மளுக்கு ரட்சிப்போம். அந்த நாள் நீ சாக கடந்த உன்னை யாருன்னா காப்பாற்றினா அந்த நாளில் நீ துக்கப்படுவியா சந்தோஷப்படுவியா? ஸோ இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரித்து உயிர் தேர்ந்து இந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுத்துக்கிறார். இந்த ரத்தம் உலகத்தின் பாவத்தை சுமந்து கூட தேவாட்டுக்குட்டி பாஸ்டர் ரொம்ப அருமையாக நீ போனான்ட்டார். ஸோ அவருடைய கண்டினியூஷனாக தான் இது சொன்ன ஒரு சிறிய இது மாதிரி. இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, இயேசு உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார். நீ செய்த பாவத்துக்காகவும் நான் செய்த பாவத்துக்காகவும் மரித்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்முடைய சாபத்தை நம்முடைய எல்லாத்தையும் நீங்களாக்கி நம்மளை விடுதலாக்கிட்டார். நீ எங்கள் பாஸ் சொன்னார், ஃபுல்லி பெய்டு, முழுசாக கொடுத்துட்டார். ஃபுல்லி பெய்டு, ஒரே ஒரு கடனே கிடையாது. நீ பண்ண எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரா? பேமெண்ட் பண்ணிட்டார். பிசாசு இவன் குற்றவாளி, இவன் தவறு செய்தவன் சொன்னா, ஷடப், நான் ஃபுல்லாக பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எது சொல்லுமா? இயேசுடைய ரத்தம். ஸோ இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து இந்த கடவுளை நீங்கள் நம்பணும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் நினச்சிடுவாங்க பேர் பால்ன்றவெல்லாம் பரலோகத்துக்கு போய்டுவான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டு அவர் விசுவாசித்தா தான் பரலோக ராஜ்யம். தேங்க்யூ ஸோ மச். ஏமல்லம்மா, அதனால் ஃபெய்ட் இன் ஃபுல் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரே ஓவர் பெய்டாது. ஏசு ரத்தம் ஏசு சரீரத்துக்கெல்லாம் வேலையே போட முடியாது. அதனால் பிசாசு சின்னவன், உலகத்திற்கு உங்களில் இருக்கிறவர் அவன் பெரியவராகி. இயேசுனுடைய ரத்தம் ஓவர் பெய்டு. 10 பைசா 50 ரூபானாக்கா ஏசு கோடி விலை மதிப்பு. அவ்வளோ பெரிய கிரயத்தை கொடுத்து ஒன்று மீட்டுட்டார். அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்க நாடே திராட்சை செடி ஒருவன் நிலையில் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் ஆமாம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகள் நன்றி செலுத்துவோம். இந்த குட் ஃப்ரைடேயில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்திருக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிழா பங்கெடுத்த அந்த மனுஷனை அவனை பார்த்து சொல்லி, உலகத்துக்கே ஒலிப்பா, நீ பூமிக்கே உலகத்தில் அத்தனை கோடி பேருக்கு நீ ஜெபம் பண்ணலாம். ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஜெபம் பண்ணால் அத்தனை பிசாசு போய் பசுத்தா இறங்கணும். அதுதான் உன்னை பார்த்து சொன்னார், நீ உலகத்துக்கே ஒலி, பூமிக்கே உப்பு. அல்லேலூயா. இயேசு இருந்தாக்கா இல்லைன்னாக்கா உலகத்துக்கே நீ சாபம். ஆதாம் பார்த்தீங்கன்னா நன்மத்தையும் மரியத்தை கனி புசிக்கின்றாலில ஒன்று பூமி முள்ளும் குறுக்கதும் முளைப்பிக்கும். அதான் பாவம். அப்படிப்பட்ட உன்னை மீட்கும் பொருளை கொடுத்து ஜீவ ரத்தத்தை சிந்தி சகல பாவத்துக்கு சுத்தி உலகத்துக்கு ஒலி பூமிக்கு உப்பாச்சுக்கிறார். அதனால கத்தா உலகங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுற கத்தாவே. 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க, 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் வியாதியில் எங்கே பார்த்தாலும் பயங்கரமான உலகமாகுது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, ஆடுதே பிசாசு திறனத்தை கொண்டது ஐக்கியமாக இருக்கிற இந்த உலகத்தில் திருடவும் கொள்ளும் வழிக்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூடப்படும் அந்த ஜீவ சர்ஜி இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி பிதாவா ஆதாம் மூடு வளர்த்துக்கிற சகல பாதத்தை நீங்கள் சுத்திய பசுத்தாய் பூமி எங்கே கட்டவிக்கிறதா கிராமத்தோறும் பட்டணத்தோறும் குடும்பத்தில் தாய் தாய் அண்ணன் தம்பி மாமச்ச சொந்த பந்தங்கள் இயேசு ஜீவன் தேவன் தர அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறதா. நீ கிராமத்தோடு சுற்றி தெரிந்தீர், பட்டணங்களோடு சுற்றி தெரிந்தீர், எல்லாருக்கும் தான் நல்ல மேய்ப்பனாகினீர். ஜீவனே கொடுத்து அசுத்தாய் சுற்றி பசுத்தாய் தேவதெல்லாம் பணிவிடுத்து காப்பாற்றுறது போல அப்படியே எங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள், சொந்த பந்தம், தாய் தாய் எல்லாருக்கும் இயேசு பரிஞ்சவன் இந்த முப்பது நாளில் வாழ்நெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவி சுத்திக்கிறது பசுத்தாய்க்கு விடுதலையாக்கி ஜனங்களை பாதுகாத்து ரட்சிக்கும்படி இந்த செய்தியை கேட்குற ஒரு உலகத்துக்குள்ளே பூமிக்கு பாய் வைக்கும்படி ஜபிக்கிறாங்க தாவே. ஒரு மாபெரிய பிள்ளை கொண்டு வரும்படி ஜபிக்கிறாங்க தாவே. பெரிய காரியம் செய்யும் ஆண்டு இந்த புனித வெள்ளி ஆராதனை நீர் ஆசிரியத்தபடியாக நன்றி செலுத்துக்க தாவே. நான் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவுக்கு அவருடைய உண்மை உள்ளவர்களாக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்நாளெல்லாம் தாவிது கத்திரையை கால் துதிய போது வாயில் கத்தருக்கு வாழ்நாளெல்லாம் உறுதியாக சாட்சியாக இருந்தது போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு
அவங்களாம் வாழ்நாளெல்லாம் கத்திருக்கின்ற உறுதியாக இருந்து சாட்சியாக இருந்து உலகத்துக்கு ஆசீர்வாதம் பரலோகராட்சி சென்றது போல நாங்களும் உமக்குள் உறுதியாக இருந்து அநேக ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு பட்டத்தை ஆசீர்வாதமாக இருந்து நித்திய ஜீவனை பரலோகராட்சி பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவ நிலையத்திற்கு அந்த செய்தியை கேட்குற ஒன்றை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.